ஒப்பன் தம்சகனா வரான். இப்ப என்ன பண்றது? சட்டை கழுங்க. மெதுவா பூமாரி. அம்மா வள்ளி, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையாப்பா, துணி துவைச்சிட்டு இருக்கேன். துணி துவைச்சிட்டு இருக்கியா? ஆமா, அது என்ன கல்லு புதுசா இருக்கு? அதுப்பா இன்னைக்கு காலையில தான் வந்தது. காலையில வந்ததா? காலையில தான் முளைச்சது. என்னம்மா குழப்புற? இந்த பாரு, இந்த வேட்டியை நானும் எப்படி எல்லாமோ துவைச்சு பாக்குறேன், கரை போக மாட்டேங்குது. கொஞ்சம் விலகு, 4 அடி அடிச்சுக்கிறேன். ஐயோ வேணாப்பா, வேட்டி உடைஞ்சிரும். வேட்டி உடைஞ்சிருமா? கல்லு கிழிஞ்சிருப்பா. கல்லு கிழிஞ்சிருமா? என்னம்மா உளறிக்கிட்டு இருக்கிற? நீ என்ன குழப்புறிய? தள்ளுங்க, பார்த்தா நல்ல கருங்கெல்லாம் தெரியுது. 4 அடி அடிச்சுக்கிறேன். தள்ளு. என் கண்ணுக்கு இது கல்லு மாதிரியே தெரியலையே. கல்லுதான்ப்பா. கல்லா? கல்ல காணலையே. கல்லு கரைஞ்சிருச்சுப்பா. கல்லு கரைஞ்சிருச்சா? உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? நீங்க என்ன குழம்புறியே? பாப்பா, செருப்பு வெளியில காணோம். பைல்வான் ஊருக்கு போயிட்டாங்க, இல்ல காலில் போட்டு உள்ள உட்காந்துருக்காங்க. ஊருக்கு தான் போயிருக்காரு. எனக்கு வெளியே பார்த்து போறது. ஆமா, சுந்தரி நீயும் சுந்தரம் நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஐயோ, இது என்ன தேக்கு மரமா? இந்த ஆசார் புத்தி என்கிட்ட போதா பாத்தியா? இங்க என்ன மரத்தை பாக்கலாங்க? ஐயோ பாப்பா, நீ தப்பா நினைக்காத. நான் தேக்கு மரமான்னு கேட்டது உடம்ப சும்மா ரோஸ் வுட்ல வார்னிஷ் பினிஷ் பண்ண மாதிரி பல பலன்னு ஆக்கியிருக்கானே. எந்த ஆசாரி உன்னை இப்படி இழைச்சு உருவாக்குனது? எங்க போய் உடையிறது? திரும்பி பறந்து மாதிரியா ஒன்னாங்கிருந்தாலும் கேள்வி ஏற்றி விடுறீங்க. அப்படி போறா. அந்த ஆசாரி இங்க வருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அவன் வரதுக்கு முன்னால நான் வந்துட்டேன். அவனை நம்பாத, அவன் நல்லவன் இல்ல. அவன் இந்த மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களுக்கு அல்வா கொடுத்துருக்கான். அதோட இல்ல, உன் அழகு என்ன, அவன் அழகு என்ன? நீ பௌர்ணமி மாதிரி, அவன் அமாவாசை மாதிரி. என்கிட்ட வசதி இருக்கு, அழகு இருக்கு. என்ன சொல்றேன்? பாப்பா, இன்னைக்கு நடந்த குத்துச்சண்டை போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். என்ன எழுத்திருந்தானே மாறிவிட்டு விட்டே ஒரு குத்து, நான் அவுட்டு. இனிமே சுத்துப்பேட்டி 8 கிராமத்துக்கும் நான் தான் பெருமரன் பைல்வான். இன்னும் எனக்கு வெறி இறங்கல. என்னடி சத்தம்? அது ஒண்ணுங்க, கொல்லையில எறும்பு மாடு காத்துதுங்க. வா, இந்த சந்தோஷம் கொண்டாடிடுவோம். என்னடா கண்ணு, நான் சந்தோஷமா இருக்கேன், நீ கவலையா இருக்கிற? உன் தலைக்கு எப்படியாவது எரிச்சல் மட்டும் வெளியே அனுப்பிச்சிடணும். நீங்க எங்கிட்ட அன்பா இருக்க மாதிரி நடிக்கிறீங்க. வர வர என்னால உங்களுக்கு அக்கறையே இல்ல. அப்படிலாம் சொல்லாதடா கண்ணு. மளிகை கடைக்காரனுக்கு 1000 ரூபாய் பாக்கி, இதோட 4 ரூபாய் வாழ அனுப்பிச்சிட்டா. இது ஒரு பெரிய சமாச்சாரமா? எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்கோ. பாத்திர சீட்டுக்காரனுக்கு 700 ரூபாய் கட்டணும். கவலைப்படாத, எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பாத்துக்குவான். கறி கடைக்காரனுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கிறானே, அவன் பாத்துக்குவான். என்ன எல்லா கடனையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் எனக்கே சொல்லிட்டு இருக்க? கட்டளை கீழே ஒருத்தருக்கா, அவன்கிட்ட பாதி கடனை ஒப்படைங்கடா.
டேய் ஏன்னா போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கா? ஏண்டா போஸ்ட் ஓட்டாம தியேட்டர் ஓட்டுவாங்க அறிவு அவனுக்கு? அதுலடா நம்ம நொண்டி வச்சா செத்து போயிட்டாருல, அங்கதான் போயிட்டு இருக்கேன். நீ வரலையா? ஏண்டா அந்த அனாதை கிழமை செத்தா ஏன்டா சொல்ற? கயத்தை கட்டி ஆத்துல வீசுவீங்க, இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு. போடா போடா. அட போப்பா. இந்தப்பா கொஞ்சம் நில்லு. இங்க நொண்டி வாத்தியார் வீடு எங்க இருக்கு? அவர் தான் மண்டையை போட்டாரு, நீங்க ஏன் கேக்குறீங்க? அது எனக்கு தெரியும். அவர் பேர்ல பேங்க்ல 1,00,000 பணம் இருக்கு. 1 லட்சமா? ஆமா. அவருக்கு கொல்லிவோட வாரிசு யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட அந்த பண விஷயத்தை பத்தி பேசணும். ஏண்டா போஸ்ட் ஓட்ட சொன்னா டுமில்னு கால்ல போடுறிய, பசிய திருட்டியா? ஹலோ, என் பொய்சன் பேசாதீங்க. ஆமா, உங்க டென்ட் கிட்ட என்ன விலை? டேய் நாயே, 50 போஸ்ட் ஓட்ட சொன்னா பாதி ஓட்டிட்டு பாதிய பசியோட விக்கிற நாயே, நீ என் டென்ட் தேடுற விலை கேக்குறியா? எப்படிடா? நம்ம ஊர்ல ஒரு கால் நொண்டிவா திறந்தார்ல. ஆமா, அவனுக்கு இருந்த இன்னொரு காரை ஒடிச்சிட்டியா? இல்ல, அவர் செத்து போயிட்டாரு. சாகடிச்சே போட்டியா? அவருக்கு பேங்க்ல 1,00,000 பணம் இருக்கான். அவருக்கு கொல்லி போடுற வாரிசுக்கிட்டா அந்த பணம் போய் சேருமா? அதனால அந்த அனாதைக்கு இந்த அனாதை கொல்லி போட்டு அந்த 1,00,000 வாங்க போறேன். டேய். யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். நீங்களும் பணக்காரன், நானும் பணக்காரனாக போறேன். அதனால இந்த டே டூ இல்ல வேணாம். See you. தாத்தா 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 தாத்தா, சின்ன வயசுல போயிட்டிய தாத்தா. சித்தப்பா, ஐயா, சித்தப்பா, 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 என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே சித்தப்பா. சாகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்து சாகுடாம பண்ணிருப்பேன் சித்தப்பா. சித்தப்பா, உங்களுக்கு எப்படி சித்தப்பா வேணும்? உனக்கு என்ன செட்டப்ல இவர் தாத்தா ஆனாரோ அதே செட்டப்ல தான் எனக்கு இவர் சித்தப்பா ஆனார். மூடிக்க. அதான் என்ன கபடி காசுக்காக நடிக்கிறேன். உங்களுக்கு என்ன கொச்சல்? காசு கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே என் டென்ட் விலைக்கு கேட்டியே. காசு கிடைச்சிருந்தா என்னையே நீ விலைக்கு கேட்ப. அதுக்கு தான் இது. சரி, நடிப்பு கண்டினியூ பண்ணு. தாத்தா, நானும் செஞ்ச முதலாளி சோறு போட மாட்டாருன்னு சோறு போட்டு வளர்த்திய தாத்தா. தீபாவளி பண்டிகை வந்தா சட்ட துணிப்பெல்லாம் வாங்கி கொடுப்பியே, இனிமே யார் தாத்தா எடுத்து கொடுப்பா? உங்களுக்கு நான் வேட்டி சட்டை கேட்டதுக்கு அதெல்லாம் வேலைக்கார நாய்களுக்கு தான். உனக்கு நான் 5 பவுனுக்கு செயின் போடுறேன்டா கண்ணான்னு போட்டு ஏ சித்தப்பா. ஆத்தப்பட்ட சீன இந்த போட்டு மாதிரி சொல்றீங்களே, நீங்க நியாயமானே? இது உனக்கு தான் தெரியும், ஆபீஸுக்கு தெரியுமா? தாத்தா, நான் தான் கொல்லி போடணும்னு அடிக்கடி சொல்லுவியே, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் தாத்தா. சித்தப்பா, நீ உயிரே எழுதி வச்சிருக்கிறியே, நான் தான் கொல்லி வைக்கணும்னு. அந்த உயிரை கொஞ்சம் காமிக்கிறீங்களா? தாராளமா பாருங்க. உங்களுக்கு மட்டும் காட்டுமா, எல்லாருக்கும் காட்டுமா? சார், இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டு தர முடியுமா? ஒரு கையெழுத்து என்ன, எத்தனை கையெழுத்து வேணாலும் போடுறேன். பென், டேக் இட். கொஞ்சம் பேங்க் வரைக்கும் வர முடியுமா? ஓ, வரலாமே. என்ன செட்டில்மெண்டா, செக்கா கேஸா? அது உங்க சௌரியா? இதுல ஏன் சௌரியம் என்ன இருக்கு? பின்ன சார், இவர் வாங்க 1,00,000 நீங்க தானே ஜவாப்தாரி. நானா சார்? நான் ஜவாப்தாரியா? இந்த அனாதை யாருன்னு எனக்கு தெரியாது சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செயின் போட்டான்னு சொன்னீங்க. சும்மா ஒரு பேச்சு சொன்னா நீங்க நம்பர் தான். டேய், இந்த செத்து போனா எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். ஐயோ, அது நீங்க ஆச்சு, உங்க செத்து பண்ண சித்தமாச்சு. டேய், எனக்கு சித்து போன ஒரு தாத்தா இல்லையா? நான் பேச்சு தானே சொன்னேன், நீங்க கையெழுத்தே போட்டு கொடுத்துட்டீங்களே. இதெல்லாம் நல்லா பேசிட்டு கூட்டிட்டு போங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார், என் கடைசி ஆசை நிறைவேற்றிட்டு வரேன் சார். இந்த அனாதை நாய் மூஞ்சில காரி துப்பிட்டு வரேன் சார். நாய ஹாய் பாப்ஸ், how are you? மேல் டேய், உன்னை நான் கேட்டாரா? பரவாயில்ல. ஹாய், நலமா? நான் நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு என்னங்க, என்ற வீட்டுக்காரங்க சண்டை போட்டு கோச்சுக்கடி அம்மா வீட்டுக்கு போயிட்டாருங்க. அப்புறம் நான் போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரப்போனுங்க. இப்பெல்லாம் சண்டை வந்தா ஆம்பளைங்க அம்மா வீட்டுக்கு போயிடறானுங்களா? பேச்சுலர் லைஃப்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியறது இல்ல. அந்த கேடு கட்டு நாய் போனா விட்டுற வேண்டியதானே? உனக்கு தான் நான் இருக்கல்ல. அப்படி விட்டுற முடியுங்களான்ற? 1000 தான் இருந்தாலும் தாலி கட்டின புருஷனாச்சே. கல்லானாலும் காணா புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்கல்ல. ஏய் ஸ்டாப். எத்தனை வருஷத்துக்கு இந்த பழைய பஞ்சாங்கத்தையே போட்டுக்கிட்டு இருப்பீங்க? வேணும்னா அவன லைசன்ஸ் பார்ட்டின்னு சொல்லிக்க. ஏ பாப்ஸ். ஏய், உனக்கு அவ பாப்ஸா? சரி அக்கா, அந்த ரேஞ்சிலே நின்னுக்க. ஏன் பாப்பாக்கா, உன் புருஷனை கூப்பிட போகும்போது அண்ணன் ஒரு வாரம் சொல்லிருக்கலாம்ல. தட் இஸ் கரெக்ட். ஆமா, ஒன்னும் பெருமைய நீதான் மெச்சுக்கணும். பக்கத்தவனுக்கு துக்கலாம் பெருமைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு ஒன்னும் பொறுப்பு. ஏய், அண்ணன் பத்தி என்ன விட்டுக்கிட்டு இருக்க? நானும் இங்க 10 வருஷமா குளிச்சுட்டு தான் இருக்கிறேன். உங்க அண்ணனும் கரமையில உட்காந்து பாத்துட்டு தான் இருக்கிறாரு. என்ன பிரயோசனம்? ஆத்துல இறங்குவே துப்பு இல்ல. தயிர் இருந்தா தண்ணியில இறங்கி வருஷம் பாக்கலாம். என்ன பண்ண போறீங்க? ஆத்துல இறங்க போறா. என்ன நீங்க அவளுதான் விவரம் சொல்றாங்கன்னா நீங்க சட்டை வர கழிச்சீங்களே, உங்களுக்கு நீச்சல் வேற தெரியாது. ஆத்துல அடிச்சு போனா அவங்க அதை காப்பாத்துவாங்க. நான் என்ன அவ்வளவு விவரம் இல்லாதவனா?
அந்த கைத்தை கொடு. எதுக்குண்ணே? ஒரு சைடு என் இடுப்புல நான் கட்டிக்கிறேன், ஒரு சைடு நீ புடிச்சுக்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஐயோ யாருங்க சின்ன தம்பி? இன்னொரு நடு சொல்லுங்க. இங்க பாருங்க சின்ன தம்பி, உங்களுக்கு எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். சில நேரங்கள்ல உங்களை நான் தப்புன்னு தப்பி கூட இருக்கலாம். அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு என் வாழ்க்கையோட விளையாண்டாதீங்க. இது கயிறு இல்லைங்க, என் உயிருங்க. உங்களை நம்பித்தாங்க நான் ஆத்துல இறங்குறேன். நீங்க அதோட போங்க. இன்னது ஆத்தோட போகவா? நான் வச்சிருக்கேன்ல. ஆமாங்க சின்ன தம்பி, நீங்க இந்த கயித்தை நான் விடுங்க, இழுத்து புடினா புடிங்க. என்ன செய்வீங்க? உடனே விடுறேன், புடினா புடிச்சுக்கிறேன். ஆமாங்க சின்ன தம்பி, நான் இறங்கிட்டுங்களா? இறங்கு. சின்ன தம்பிங்க, உங்களை நம்பித்தான் நான் இறங்குறேன். சரி. அந்த ஆள் தரையில இருந்தா சும்மா இருக்க மாட்டேன். இப்ப தண்ணிக்குள்ள வேற வர. என்னடி பண்ண போற? தண்ணிக்குள்ளயா வரான் அந்த ஆள்? என்ன பண்ண போறேன் பாரு. எப்படி என்ன உயிரிச்சல் தான். உடு 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 உடு. டேய், நீங்க என்ன அங்க பாக்குற? திரும்புடா. திரும்ப எப்படி விட முடியும்? சவுண்ட் கேட்டா விடுறா. வீடு 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 விடு. ஏன் விடு விடு அதை விட்டுக்கிட்டு இருக்கல. கயிறு கொஞ்ச நேரம் இருக்கு, அப்புறம் விட்டுருவேன். விடு, என்ன விட்டுருவேன். தண்ணி விட்டுக்கூட போய் போல. ஐயோ விட்டுட்டா. ஐயோ தண்ணி அடிச்சுட்டு போறது. ஐயோ என்ன அதோட போறீங்களே? அட பாவி, கைத்து விட்டு என்ன காப்பாத்துறா. காப்பாற்ற சான்ஸே கிடையாது. 3 நாள் கழிச்சு பவானி சேர்த்தாமல வந்து சேரும் பாடி அப்பால் வச்சு எடுத்துக்கிறேன். அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு கேட்கிறதா? விவரமா சொல்லு. உங்க பணத்தை எரிக்கிறதா புதைக்கிறதா சொல்லிட்டு போங்கண்ணே. அட பாவி, உன்னை வந்து கவனிச்சுக்க. ஐயோ வந்திருக்கல அருவாவோட. அருவா வர கையில வச்சிருக்கான். தண்ணியில இறங்கி வந்தா என்ன வெட்டி விடுவானே. கவலைப்படாதீங்க, அவரு தண்ணியில இறங்க மாட்டாரு. ஏன்? தண்ணியில இறங்கினா கண்டம்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. அப்படியா? இப்ப பாரு. டேய் தடியா, இங்க வாடா. தைரியம் இருந்தா வாடா, தைரியம் இருந்தா வாடா. என்னது, நான் தண்ணிக்குள்ள வரவா? மாட்டேன், நீ வாட வழியா. டேய், என் காதலிக்கு சோ போட போறேன், கண்ணால ரசிச்சுக்க. கண்ணு நீ திரும்ப கண்டு. ஆஹா, என்ன மேனி, என்ன மேனி. டேய், அவன் என் வருகால பொண்டாட்டுடா, விட்டுறா. டேய், பள்ளிங்க மாதிரியா இருக்கடா. ஐயோ, அவன் எங்கெல்லாம் சோப்புடுறானே. சோப்பு தான் போடுறேன், தைரியம் இருந்தா நீயும் வந்து போடு. வா வா வாடா வாடா. இல்ல, வா வா வெட்டிடுவேன். டேய், விட்றா. ஏன் அல்லேக்கு? போய்ட்டான். காப்பாத்து, என்ன காப்பாத்து. முடியாது, முடியவே முடியாது. உங்க மாமனுக்கு தண்ணியில கண்டவங்கிறது கரெக்டா இருக்கு. இனிமே திரும்பி வரவே முடியாது. அப்படியே போயிரு. கிடக்கிறது பெரிய கடல்ல கிடக்குற மாதிரியா இருக்கு. சை, கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி நம்ம சின்னையாவ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. டேய், கடல்ல முத்தெடுக்குது எனக்கு தெரியாதா? பேசாவா பின்னிரும் பின்னி. திரும்ப துணி நம்ம சின்ன முதலாளி விஷ்ணு குடிச்சிட்டேன். என்னவளே அடி என்னவளே, எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. எந்த கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னவளே அடி. அண்ணே அண்ணே அண்ணே, அங்க பாருங்க அண்ணே, எவனோ ஒருத்தவங்க பொண்ணை கட்டி பிடிச்சு உட்காந்துருக்கான். யாரா நீ? டேய், யாரா நீ? என்னப்பா இது அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டா? டேய், யாரா யாரா நீ? விடுறா, விடுறியா இல்லையா? விடுறா. யாரையா நீ தொந்தரவு பண்ற? நான் தொந்தரவு பண்றேனா? டேய், பட்ட
பகல்ல அதுவும் எங்க இடத்துல வந்து ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்? ஏயா அந்த பொண்ணே சும்மா இருக்கு, இடையில உனக்கு என்ன எரியுது? யாரே நீ? நான் யாரா? டேய், அவளை 10 மாசம் சுமந்து பெத்த வேண்டாம். சத்தியமா நான் நம்பவே மாட்டேன். ஏயா ஓ மூஞ்சிக்கு இவன் மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்ல. எப்படியா நீ? முழு பௌர்ணமியில பிறந்தவடா அமாவாசை. அமாவாசை வந்தாத்தா பௌர்ணமி வரும். ஏன் பௌர்ணமி வந்தா அமாவாசை வராதா? பௌர்ணமி வந்தாலும் அமாவாசை வரும், அமாவாசை வந்தாலும் பௌர்ணமி வரும். ஐயோ குழப்புறானே குழப்புறானே. குழப்பலையா கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்ன என்ன அடிக்கிற? அவன அடிக்க. மரியாதையா கேக்குறேன், எங்க வந்த? யார் நீ? அவனுக்கு என்ன கேக்குறது? போன வாரத்துல துணி காய போட்டிருந்தமே, அதை திருடிட்டு போனானே, அவன மாதிரி இல்ல? மாதிரி இல்ல மாதிரி அவனேதான். போன வாரம் துணியை தூக்கிட்டு போனா, இந்த வாரம் பொண்ணு தூக்க வந்திருக்கானே. யோ என்ன இது? நீங்களே பேசுறீங்க, நீங்களே முடிவு எடுத்துக்கிறீங்க. என்ன கொஞ்சம் பேச விடுங்கயா. வாய பாரு வாய. என் வாய்க்கு என்ன? வாய்க்கு என்னவா? நல்ல எலி பொந்து மாதிரி இருக்கு. வந்து நுழைஞ்சுக்கிறியா? நுழையிறேன்டா, வாயிலேயே குத்துவேன். மரத்துல கட்டி வச்சுட்டு 4 சாத்து சாத்துறேன். வாடா வாடா வாடா. டேய், மரியாதையா வந்துரு வந்துரு. தாண்டுன சிறுசே, யாருக்கு 3 பாலு? அவங்கள துரத்துறதுக்கு இனி அண்ணனை நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் ஏன் பிரெயினையும் யூஸ் பண்ண போறேன். என்ன செய்ய போறீங்க? பேய்க்கு பயப்படாதவங்க கூட பேதிக்கு ஆட்டம் கண்டு போயிடுவான். புரியலையே. புரிய வைக்கிறேன். என்னது இது? பேதி மாத்திர எடுபால. மாமா, இந்த 2 மாத்திரையில இங்க விட்டா பாம்பே போய் தண்ணிக்கணும். ஏங்க, அக்கா கூட பிறந்தது கொஞ்சம் பார்த்து. கூட பிறந்ததுனால பாசம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஐயோ கிந்து இத உடம்பு தாங்குமாமா? உடம்பு தாங்கல வேற எந்த உடம்பு தாங்க போகுது? ஐயோ என்ன இவ்வளவு மாத்திரை போட்டீங்க? இதுல அவ இனி திருப்பி பாம்பே போகவே கூடாது. இங்கே பெட் ரெஸ்ட் எடுத்து எங்கூடே செட்டில் ஆயிடணும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. என்னங்க? பால் ஆச்சரியமா இருக்கு. இந்த வீட்டுல பாலெல்லாம் கூட குடுக்குறீங்களா? உங்களுக்கு கவுண்டருக்கு சண்டையா இருக்குது இல்ல, அதுல சமாதானம் போடாம இந்த பாலை கொடுத்துருக்காங்க. என் தம்பிங்க எவ்வளவு சீக்கிரமா மனசு மாறிடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நினைக்கவே நினைக்காதீங்க. என்னடா அது? பாலு பால் பால் குடுக்கணும் பண்ணாட்டு வந்துச்சா? புரியாதா? கொடுங்க அண்ணே, நானும் உங்க தம்பி சேர்ந்துதான். ஓ, அவனுக்கு கூட்டு சேர்த்துக்க. நீ இந்த வீட்டுல உங்களுக்கு பழைய கஞ்சி கூட குடுக்கணும்னு சொல்லிருக்கல, பால் குடுக்க. நீ இதுல என்ன சேர்த்துக்கு தெரியுமா? தெரியும்டா எனக்கு. இவன் மேல உள்ள கிழக்கத்துல பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புஷ்டியா குடுத்துருப்பான்டா. அந்த பாலை நானே குடிக்கிறேன். அண்ணா நான் குடிப்பேன்டா. அண்ணா வேணா பின்னாடி. பின்னாடி என்ன முன்னாடியே குடிக்கிறேன் பார். முடாக்கல்லையே ஒரு முடக்கல குடிச்சு ஏப்ப விட்டோம்டா. அண்ணா சிங்கிள் கிளாஸ் மில்க் என்னடா பண்ண பார். ஐயோ, உங்களை ஆட்டை வந்தா காப்பாத்தணும். அண்ணா இந்த பால் ஒத்துக்காதுண்ணே. கறவை பால் கவுண்டருக்கு ஒத்துக்காதுன்னு சொன்ன முதல் ஆள் நீதான். பாத்துக்க. தம்பி, என்ன தைரியம் இருந்தா நீ அவங்களுக்கு பால் கொடுத்து அனுப்புவ. அங்கதான் நீங்க என் மாஸ்டர் பிளான புரிஞ்சுக்கல. என்ன மாஸ்டர் பிளான்? அது பாதாம் பால் கிடையாது, பேதி பால். பேதி பால்? ஆமா, பால்ல பேதி மாத்திரை கலந்து கொடுத்துட்டேனே. இன்னிருந்து பாம்பே காரங்க துண்டக்கான துணிய கறந்து அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. அந்த கருப்பு கொண்டு வந்தானே அந்த பாலா? ஆமா. ஐயோ, அந்த பாலை நான் தானே குடிச்சேன். ஐயோ, என்னடா சொல்றாரு? எங்க சொல்ல விட்டாரு? அண்ணா அண்ணா, ஏண்டா எத்தனை நாளடா திட்டம் போட்டிருந்தீங்க? இத முன்னாடியே சொல்றது இல்லையாடா? நான் தான் பின்னாடி பின்னாடி சொன்னேன், கேட்டீங்களா? இது சிக்னலோட கோடு வேடாடா, எனக்கு புரியலையாடா. நீ சொன்ன பின்னாடிக்கு இப்ப தாண்டா அர்த்தம் புரியுது. ஒன்ன ஐயோ, என்னால முடியல சாமி. எந்திரிங்கண்ணே, எந்திரிங்கண்ணே. புரியலையா? எத்தனை மாத்திரை போட்டீங்க கேக்குறாரு. அதுவா? முதல்ல நம்ம 2 போட்டோம். 2. அப்புறம் நீ 3 போட சொன்ன. இல்லையே, 4 போட சொன்ன, அப்புறம் 2 போட்டோம். 4 போட சொல்றது நம்ம 1.
ஏன் ஏன் பேசாம வா. அண்ணே அண்ணே என்றா நோனோ நோனோன்ட்டு பேசாம வாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்குதுங்க, உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா அதுக்காக தான். பாரு வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்கா வா, மானம் கெட்டு போயிரும். சேலைக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு, அதனால இந்த சேலையை எடுத்துக்கிறேன். விலைய பார்த்து சொல்லுங்க. ஏனுங்க முன்னே நகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி இருக்கு. அட கொக்க மக்கா, 5 புள்ளி இருக்குதாண்டா. இருக்கட்டும். சேலைக்காரர 5 சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட. அடுத்து என்ன திருத்துன்னு பாக்குற? இவங்க மாமா சின்ன கவுண்டரு, இது வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி, அதனால சொன்னேன். ஐயோ அண்ணே, ஐயோ நாயே, கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த. எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. என்னடா? ஏய் வடிவு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய எங்க வேடிக்கை பார்த்துட்டு ஏய், இருக்கீங்க? உன்னை விட பெருசு ஒண்ணு வந்துச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறானேன்னு பூரிச்சு போனேன்டா. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கின உடனே அவளை பார்த்த பாரு ஒரு பார்வை, கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி ச்சே! என் முகத்திலேயே முடிக்காதா அண்ணா. அந்த 3 பேரையும் பார்த்த உடனே அடிச்சு துரத்திடலாங்கிற வெறியோடு தான் இருந்தேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே மைண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு. உன் மைண்ட் பார் விளையாண்டது, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. நீ பாப்பராக்கி மலையத்துக்காரிகளை பார்த்தாலே பம்புவேன். பம்பாய்க்காரி விஷயத்துல உன்னை நம்புறேன் பாரு, என் புத்திய கழட்டிட்டு அடிக்கணும்டா. கிளவி அவளுக்கு மூஞ்சிய பாக்குறதுக்கு முன்னாடி ஊர் எல்லையிலேயே துரத்திருப்பேன், எல்லாத்தையும் கெடுத்து விட்டியடா. அண்ணா என்னடா? அண்ணா என்னடா? அண்ணா என்னடா? அக்கா ஓடி போனா தப்புதான். ஆஹா, மாமா கூட்டிட்டு ஓடினாரு, அதுவும் தப்புதான். ஆனா அந்த பொண்ணு அது என்ன தப்பு பண்ணிச்சனே? அது பச்சை மண்ணுன்னு விட்டா புடிச்சு பொம்மை செஞ்சு போட்டிருக்க. டேய், ஒக்கா ஓடி போன அன்னைக்கு அவ உறவை அறுத்து விட்டேன். அவளுக்கு வக்காலத்து வாங்கினீன்னா எனக்கு ஒரு தம்பி இல்லைன்னு தண்ணி தெளிச்சு விட்டுருவேன். என்ன இது கிளம்பி கோவிச்சு வேண்டாம். உட்காருங்க என்ன? உட்கார மாட்டேன். உட்காருங்க என்ன? சரி உட்கார்றேன். சாப்பிடுங்க. சரி சாப்பிடுறேன். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? சும்மா வாங்க வீட்டுக்கு போலாம். டேய், வலையில சிக்கின எலிய நடுவ விட்டுட்டு பங்குல இருக்கிற எலிய அடிக்க கூப்பிடுறியா? அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே நான் வர மாட்டேன். சரி, நீங்க இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை? ஆமா, அவங்களை எப்படி விரட்டலாம் தான் யோசிக்கிறேன். அண்ணே, நான் தானே பயந்துட்டீங்களா? டேய் நாயே, நீயா இந்த நேரத்துல இங்க வந்த? நம் தியேட்டரில் விளம்பர கண்ணாடிகள் போட்டுவிட்டு இப்பதான் சிறுநீர் இங்க கழிச்சிடாத. கழித்து விட்டேன் ஐயா. பெரிய கம்பன் தம்பி தமிழ்ல தள்ளாடுறாரு, அத வைய. அல்லா, சூப்பர் ஐடியா. என்ன, நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி. நீங்களே பேய் மாறி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துட்டீங்கன்னா அந்த பாம்பேக்காரங்க நிலைமை. இது ஐடியா. அது வந்து தம்பி மூடுவாங்க. நான் அதுக்கு முன்ன மூடுக்கணுமா? மூச்சு முட்டுதுடா. அட மூச்சு முட்டுது. ஐயோ தம் பிடிச்சுங்க. பாப்பா, மறுபடியும் கட்டில் உடைஞ்சு போச்சா? அதை ஏன் கேக்குற? அந்த ஆளு தினமும் உடம்ப தேய்க்கிறேன்னு 500 தடவை கர்நாடகத்தை சுத்திட்டே இருக்காரு. தினமும் 200 தடவை தண்டால் எடுக்கிறாரு. தினமும் 300 தடவை வெயிட்ட தூக்குறாரு. எல்லாம் முடிஞ்சு ஆசதியா வந்து கட்டல படுத்து தூங்கிடுறாரு. நான் ஆசையை எழுப்பினா தேடி தூக்கத்துல எழுப்பினான்னு சொல்லிட்டு கட்டளை போட்டு உடச்சிடுறாரு. எல்லா ஆசையும் மனசுல வச்சு வெந்துகிட்டு இருக்கேன். பாப்பா அழாத பாப்பா, பொண்ணுங்க அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. உன் கவலை தீர்க்க நான் இருக்கேன். நானும் இருக்கேன். எது நீ இருக்கிறியா? இப்பதான் செஞ்ச சட்டி மாதிரி ஒரு மூஞ்சி, அதுல மீசையை இப்பதான் எட்டி பாக்குது. இவ கவலை நீ தீர்க்க போறியா? போடா, அளவு போறாலே அடிச்சு கொண்டுடுவேன். போடா பாப்பா. அழாத. பயில்வான் மாதிரி எனக்கு கை பெருசு இல்ல, காலு பெருசு இல்ல, மூக்கு பெருசு இல்ல, ஆனா மனசு எனக்கு ரொம்ப பெருசு. தொட்டு பாரு. அழாத. உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். யாருப்பா அந்த பையன் வர?
வர்றாங்க. எங்கடா வந்த? பாப்பா காலை பார்க்க சொல்லிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். எது வரைக்கும் பார்த்தேன்? சேச்சா தப்பா நினைக்காதீங்க, பாப்பா கால் இல்ல கட்டில் கால் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதான பார்த்தேன். ஒழுங்கா வேலையை கவனி. என்னடி நின்னுட்டு பல்ல காமிச்சிட்டு இருக்க? போடி உள்ள. சரியான நேரத்துல வந்து எங்க வேலையை கவனிக்கிறது? வாசனை காணோம். டால்கர் வந்துட்டாரு, வாசனை செருப்பு போடணும். என்னடி வாசல மீன் வெளியிற? குளிக்கணும், போய் வெளியே போ. செருப்பு திறந்து போச்சு, போய் தச்சுட்டு வாடா. ஐயோ வேலைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தைக்க கூடாதுங்க. வெள்ளிக்கிழமை நான் செருப்பு ஊசுறாங்க. விடுறி போடா. டேய், ஒரு செருப்பு தானே அறுந்திருக்கு, எதுக்கு ரெண்டு எடுத்துட்டு போற? ஒன்ன போட்டுட்டு ஒன்னு எடுத்துட்டு போ. எதுக்கு இன்னொரு செருப்பு? ஒன்னு அடிக்கிறக்கா? போடா, போடி உள்ள. ஓடினா எதுக்கு செருப்பை பத்தி இவரை அழட்டிக்கிறா? ஏ குருவி, சிட்டுக்குருவி, உன் ஜோடி எங்கே? கூட்டி கிட்டி. ஏ குருவி, சிட்டுக்குருவி. படங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு எங்கடா போச்சு? காலில் போட வேண்டிய செருப்பை கையில மாட்டிட்டு போறீங்க. ஏன்டா ஊர் பேரை கிடைக்கிறீங்க? பாடுவா, யார் வந்தா? போடா கல்ல, போடா போடா தேங்காய் தலையா, போடா. ஏ குருவி, சிட்டுக்குருவி, உன் ஜோடி எங்கே? கூட்டி கிட்டி. பாப்பா, நீ எங்கே இருக்கிறாய்? உன் அன்பு மலையை நனைவதற்காக நான் ஓடோடி வந்திருக்கிறேன். என்னை ஏமாற்றாதே. வந்து மலையை தரமாரியாக கொட்டு பாப்பா. யாரா அது? நீ யாரா? எரி செருப்ப. செருப்பில்லை நானே உள்ள வந்தேன். ஏ குருவி, பம்பாய்க்காரிகளை பயமுறுத்தி துரத்துவேன்னு பார்த்தா நீ என்ன பயமுறுத்துறிய? உனக்கு பயமா இருந்தா பக்தி பாட்டு பாடு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவி. என்ன பாட்டு பாக்குற பாரு முத்து கல்றா முத்து. நான் தான் சிரிசு முகமூடி தூக்குங்களா? வரமாட்டேங்குதுடா. எங்கடா இருக்கு? கட்டி தொலைச்ச அண்ணன் அண்ணன் ஐயா ஐயா அண்ணன், நான் தான் அண்ணன். அண்ணே, நீங்க ஆரம்பிச்ச வேலைய நான் முடிக்காம விடுவேனா? யாருது? யார் இந்த நேரத்துல? இருக்கு. இது உனக்கே நியாயமா இருக்கா? 1/4 கிலோ கறிய ஒரே கடியில கடிச்சு எடுத்துட்டு மாதிரி எதிரில் உட்கார்ந்து நீலி கண்ணீரா வடிக்கிற? உண்மையிலேயே கடிச்சிட்டோம்னு நினைச்சு அழுகிறியா, இல்ல நல்லா கடிச்சு வைக்கலன்னு நினைச்சு அழுகிறியா? அமாவாசை கிருத்தின்னு சொல்லி உனக்கு வெறும் பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டனா, இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறேன்னு சொல்லி வெறும் வயிற்றோட பட்டி போடனா? நான் சாப்பிடனா நாயே உனக்கு நான் ஆக்கி போடல? கொஞ்சம் ஏமாந்திருந்தா ஆட்டு கொதையிருப்பிய. அது என்ன எல்லா நாய்க்கு தொடக்கறி பிடிக்குது, உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறி பிடிக்குது? வாட் இஸ் தி ரீசன்? டெல் மீ. இவ்வளவு திட்ட கொஞ்சம் கூட அசையாமப்படுத்திருக்கே நீ. அதை ஏன்பா திட்டுற? பாவம், அது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கு தெரியுமா? எனக்கு தானே தெரியும் துரத்துன்னு துரத்து.
உனக்கு அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்ச உடனே சோறு தண்ணி கூட சாப்பிடாம அழுதுகிட்டே படுத்திருக்கு. எப்படி சாப்பிடும்? மொத்தத்தையும் இங்க இருந்தாலும் எடுத்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பசிக்காது. உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தனா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்னுருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடை போய் தின்னுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கண்ணே. பாரு, இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேட்கறது பதில் சொல்லுங்கண்ணே. என்றா? இங்க வாங்கண்ணே. அட என்றா? அட வாங்க. அது எனக்கு என்ன கூப்பிட்ட? அண்ணே, ஒரு சின்ன சந்தேகம். அட என்றா அழிச்சு வாயா? தண்ணி எப்படின்னா உண்டாகுது? அது மாறதுல உண்டாகுது. வானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல்ல? இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அலும்பானி பண்ற. ஆள விடுறா. பதில் சொல்லிட்டு போனே. நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? நான் பதில் சொல்ல முடியாது. சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்றேன். கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? இங்க இருந்து போக முடியாது. பதில் சொல்லிட்டு போனேன். சொல்லியா? ஐயோ, இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவன்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். பதில் சொல்லுங்க. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு, காப்பாத்துங்க. லோலாய்த்தனத்தை பாரு. பாந்தனா கூறு கிளாட்டி மிதிச்சு போடுவேன். என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா? தலையில முளைச்சா தலைமுடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும். ஏன் தாட்டிக்கிறாங்க? ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாரடி எங்க? யாருடி இல்ல யாரு டாடா? பிச்சு போடுவேன், கால வரைக்கும் போடுவேன். ஏடி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே, இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி. என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட செருப்பு கண்ணா? ஐயோ, காட்டாரி பல்லு. ஆத்தா, குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே. தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசியிருக்கு. பட்டாசரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா. அன்னைக்கு செதறன பல்லு தான் இது. இருங்கடுத, இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில போடு. அப்ப என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. ஐயோ, இருங்கடா. அரியன் கோண கலத்திருக்கு. ஆளாளுக்கு எம்பட காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மர்மோ பாரு என்றா சொல்றா. இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதா? ஏன்டா இந்த கத்து கத்துற? எனக்கு மர்மம் என்ன சொல்ற? அடியே, நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்பு கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டு போய் சாக்குறது கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன், ஜாக்கிரதை. ஐயோ, என்ன பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்றா முணுமுணுக்குறா. ஓ, முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே, கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமணி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணு நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி.